இறைவனான சிவபெருமான் சித்தர் வடிவம் கொண்டு மதுரை மக்களிடையே நடத்திய செயற்கரிய செயல்களை எல்லாம் வல்ல சித்தரான படலம் விளக்கி கூறுகிறது. சித்தரின் செயல்பாடுகளால் மதுரை மக்கள் தன்னிலை மறந்து அதிசயித்த விதம், அபிஷேக பாண்டியன் அமைச்சர்கள் சித்தரைக் கண்டு தங்களின் வேலையை மறந்து நின்றது ஆகியவை இப்படலத்தில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளன. எல்லாம் வல்ல சித்தரான படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 20வது படலமாக வைக்கப்பட்டுள்ளது. வருணன் ஏவிய மேகங்களை தடுத்து மதுரையை நான்மாடல் கூடலாக்கிய இறைவனார் அபிஷேக பாண்டியனுக்கு வீடு வேற்றினை அளிக்க திருவுள்ளம் கொண்டார். இதனால் அவர் சித்தம் வடிவம் தாங்கி மதுரையில் தோன்றினார். அவர் ஜடாமுடி, காதுகளில் வெள்ளி குண்டலங்கள், ஸ்படிகம், ருத்ராட்ச மாலைகள் அணிந்த மார்பு, உடலெங்கும் திருநீரு, கையில் தங்கப்பிரம்பு, மழு என்னும் ஆயுதம், புலித்தோளாகிய கோவணம் ஆகியவற்றை அணிந்திருந்தார். முகத்தில் யாவரையும் மயக்கும் புன்முறுவலுடன் கொண்டு திருக்கோவிலில் வீற்றிருந்தார். அவர் அவ்வப்போது மதுரையின் கடை வீதிகளிலும், நாற்சந்தை கூடும் இடங்களிலும், வீதியிலும், மாளிகையின் வாயிலிலும், திண்ணைகளிலும் தோன்றி பல சித்து வேலைகளை செய்தருளினார். மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கும் போதே வேறு ஒரு இடத்திற்கு சென்று ஏதாவது செய்து கொண்டிருப்பார். மக்கள் சித்தர் இருக்கும் இடத்திற்கு ஓடி சித்தரின் சித்து வேலைகளை காண முயல்வர். சித்தரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களை முதியவராக்குவார், முதியவர்களை இளைஞனாக்குவார், ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் ஆக்குவார். பிறவியிலேயே பார்வையற்றவர், காது கேளாதோர், பேச முடியாதோர் ஆகியவர்களை பார்க்க, கேட்க, பேச வைத்து அதிசயம் காட்டுவார். ஊனமுற்றவர்களை குணமாக்குவார், ஏழைகளை பணக்காரனாக்குவார், பணக்காரர்களை ஏழையாகவும் காட்டுவார். கடல் நீரை நன்னீராக்கியும் நன்னீரை உப்பு நீராக்கியும் அதிசயங்கள் புரிந்தார். கசப்பு சுவையுடைய எட்டி மரத்தில் இனிப்பு சுவையுடைய பழங்களை உண்டாக்கினார். திடீரென வைகையில் வெள்ளத்தை பெருக்கச் செய்தும் பின் அவ்வெள்ளத்தை வற்ற செய்தும் காட்டினார். சித்தரின் சித்து வேலைகளால் மதுரை மக்கள் தன்னிலை மறந்து மக்களின் வேலைகளையும் மறந்து கூட்டம் கூட்டமாக சித்தரிடமே இருந்தனர். சித்தரின் சித்து விளையாடுகளையும் மதுரை மக்கள் மனமயங்கிய நிலையினையும் கேட்ட அபிஷேக பாண்டியன் தனது அமைச்சர்களை அழைத்து, மதுரை மாநகருக்கு வந்து சித்தர் வேலைகளை செய்யும் சித்தரை பற்றி கேள்விப்பட்டீர்களா? மதுரை மக்கள் எப்போதும் அவரை சுற்றியே நின்று கொண்டிருக்கிறார்களாமே, நீங்கள் விரைந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து என்னை பார்க்கச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அமைச்சர்களும் சித்தர் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றனர். சித்தரின் சித்து விளையாட்டுகளில் மெய்மறந்து நின்றனர். சிறிது நேரத்தில் சுயநினைவு திரும்பியவர்களாய் சித்தரை அணுகி தங்களின் திருவிளையாடல்களை கேட்டறிந்து, எங்கள் மன்னர் தங்களை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார் என்று கூறினார். அதற்கு சித்தர், உங்களின் மன்னவனால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் உங்கள் மன்னவனுக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதும் இருப்பின் உங்கள் மன்னரை வந்து என்னை காண சொல்லுங்கள் என்று கூறினார். சித்தரின் பதிலை கேட்ட அமைச்சர்கள் வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர். அபிஷேக பாண்டியனிடமும் சித்தர் வர மறுத்து அவர் கூறிய காரணத்தையும் கூறினர். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதே எல்லாம் வல்ல சித்தரான படலத்தின் கருத்தாகும்.